வசந்த் கல்யாணம் ஆகாதவன். வசந்த் என்ன சொல்லிடுறான் கிளியராக, குழந்தை நீ மட்டும் வந்தால் அவனை ஏற்றுக்க நான் தயாராக இருக்கேன், பட் குழந்தையோட வந்தால் எப்படி நான் ஏற்றுக்க முடியும்? இது தமிழரசி ஒரே அழுத கண்ணீர் மல்க அழுதுனோன்னு என்டையர் மருத்துவமனையும் இதுக்கு ஆறுதல் சொல்கிற அளவுக்கு அழுது தமிழரசி உண்மையை ஒத்துட்ருக்காள். இந்த மாதிரி குழந்தைய விட்டுடுவான்னு சொன்னோன்னே எனக்கு குழந்தை உயிர் முக்கியமாக என்ன நம்மளோட சுகம் முக்கியமான முடிவெடுத்தேன். நான் சுகமாக வாழ தான் இங்கே பிறந்திருக்கோன்னு குழந்தைய விளையாண்டுட்டு இருந்த குழந்தைய அழுத்து கொண்டு தொண்டையில் அடிச்சு மிதிச்சிருக்கேன். 24ஆம் தேதி வியாழக்கிழமை அபிராமிக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. சாகு வரை ஆயுள் தண்டனை. கூட இருந்த அவனுடைய கள்ளக்காதலனுக்கு சாகு வரை ஆயுள் தண்டனை. 25ஆம் தேதி இந்த சம்பவம் கோயம்புத்தூர் நடக்குது. என்ன வேணுமோ நியாயம் இருக்கட்டும். இந்த தமிழரசி பக்கம் கணவன் விட்டுட்டு போயிட்டான், நான் ஒரு ஆளாக சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கேன். சிங்கிள் பேரண்ட்டாக உள்ளவங்களும் குழந்தைய வளர்த்தது இல்லையா? இந்த நீ அவனா ஷோவில் உட்காடுறாங்க. அப்படி அவங்கவுங்கள இன்ஜினியராக வக்கீலா டாக்டராக ஆக்கியிருக்காங்க. சிங்கிள் பேரண்ட்டு நைட் டியூட்டி கனவும் போய்ட்டு நைட் டியூட்டி இந்த பொம்பளைட்ட டியூட்டி பார்க்குறது ஒருத்தர் வந்துடுறான். டே டியூட்டி அந்த பொம்பளை வேலைக்கு போய்ட்டுன்னா இவனுக்கு டே டியூட்டி பார்க்குறது ஒரு பொம்பளை வீட்டுக்கு வந்துடுறான். புரிஞ்சு போச்சு. தட்டி திருமணம் தாண்டிய உறவு. அது கள்ளக்காதலோட மூத்தாரத்து குழந்தை. ஓகே, 2 வயசு குழந்தை இருக்கு. 2 வயது குழந்தை. இவன் அவரான் கத்திரிட்டு பக்கத்தில் பாலுக்காக கத்திருக்கோம். 2 காலை பிடிச்சி ஒரே அடி சோத்தில் அடித்து மண்டை சிதறி செத்து போச்சு தம்பி குழந்தை. காமம் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது, ஓஷோ சொன்னது. ஆனால் அதிலே நின்று விடாதீர்கள், உங்கள் வாழ்க்கையில் நின்று விடுன்னு இருக்கார். யாரேனும் உங்கள் திருமணம் தாண்டிய உறவில் எதுலேயோ இல்லை அந்த குழந்தைய வளர்க்க முடியலன்னா டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்குது. இதுபோக கூகுளில் என் நம்பர் இருக்குது. என் ஆஃபீஸ் நம்பர் கான்டாக்ட் பண்ணுவாங்க. கட்டாயமாக ஃபோன் அடிங்க. அந்த குழந்தைங்களை எப்படி அரசாங்கத்திலேயோ இல்லை தனியார்கிட்டே சேர்க்குறவங்கள்ட்ட கட்டாயமாக நாங்கள் சேர்க்குறோம். இது ஒரு சேவையாகவே செய்கிறோம். கொலை செய்து விடாது. மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். கடந்த 24ஆம் தேதி நம்ம அபிராமியோட அந்த கொலை வழக்கில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. அதை தொடர்ந்து கோயம்புத்தூரில் அதே மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அபிராமியோட அந்த வேகம் அடங்குறதுக்குள்ளே கோயம்புத்தூரில் ஒருத்தி கிளம்பிட்டா. அவங்க பேர் தமிழரசி. தமிழரசி ரகுபதி அவங்க ஹஸ்பண்டு. 2 பேருக்கு திருமணம் ஆகி 6 இயர்ஸ் ஆகிருக்கு. 6 இயர்ஸில் ஒரு மோர் தென் கொஞ்சம் இடையில அவங்களுக்குள்ள உள்ள ப்ராப்ளத்தில் பிரிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. தமிழரசி குழந்தையோடு வந்துட்டுருக்கு, ரகுபதியும் வேறு இடத்துல இருந்துட்டுருக்காப்புல. தமிழரசி இருக்கக்குள்ளே ரொம்ப அந்த டிக்டாக் அபிராமி மாதிரி மேக்கப்பு பிரிடில் பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு ஃபேண்டஸியாக ஒரு ஸ்டைலிஷான ஒரு உமனாக வாழ்ந்திருக்காங்க. ஆனால் கட்டிட தொழிலாளி தான், கட்டிட வேலைக்கு தான் போயிட்டு வந்திருக்காங்க. கட்டிட தொழிலாளி வேலைக்கு டெய்லி போயிட்டு வரக்குள்ள குழந்தை பேர் அபர்ணாஸ்ரீ. எவ்வளோ அழகான பேர்கள். அபர்ணாஸ்ரீ, தமிழரசி. தமிழரசி ஒரு பிரேவான பேர் தான். போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அதில் வசந்த் அப்படின்றவனோட காதல் ஏற்படுது. வசந்த் கல்யாணம் ஆகாதவன். வசந்த் என்ன சொல்லிடுறான் கிளியராக, நீ மட்டும் வந்தால் அவனை ஏற்றுக்க நான் தயாராக இருக்கேன், பட் குழந்தையோட வந்தால் எப்படி நான் ஏற்றுக்க முடியும்? குழந்தையோட வந்தால் ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவன் பதிவு பண்ணுறான். இது முதல்ல கன்வின்ஸ் பண்ணி பார்க்குது. நான் எப்படி குழந்தைய விட்டு வர முடியும்? நீ குழந்தையோட தான் வரணும், நான் வரந்தேன். இல்லை குழந்தையோட வந்தால் நான் ஏற்றுக்க முடியாதுன்றான் அவன். சரி, இது பார்க்குது. அபர்ணாசி வயசு 4.5 வயசு குழந்தை வீட்டுக்கு விளையாண்டுட்டுருக்கு. விளையாண்டுட்டு இருந்தோடனே அந்த குழந்தைக்கு திடீர்னு வாந்தி மயக்கம் வருது. அந்த குழந்தைக்கு வாந்தி மயக்கம் வந்தோடனே டக்குனு 108 மூலியமாக ஏற்றி கோயம்புத்தூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் கொண்டு சேர்க்குறாங்க. அங்கே பரிசோதித்த மருத்துவர் இல்லை குழந்தை இறந்துட்டுருக்கு அப்படின்னோடனே அபர்ணாஸ்ரீ டைடு, ஷேஸ் டைடு, இறந்துட்டாங்க. சைல்டு இறந்துருச்சு. இது தமிழரசி ஒரே அழுத கண்ணீர் மல்க அழுதுனோன்னு என்டையர் மருத்துவமனையும் இதுக்கு ஆறுதல் சொல்கிற அளவுக்கு அழுது இருக்குது. இது தகவல் அறிஞ்சு கணவன் ரகுபதி நேரம் மருத்துவமனைக்கு குழந்தைய பார்த்துட்டு உடனடியாக போலீஸுக்கு கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. கண்டிப்பாக அது தானாக செத்துருக்காது இந்த குழந்தை, இவ தான் இதை பண்ணிகிட்ருக்கா, இவ்வளோ விசாரிக்கணும் அப்படின்னு. ஒன்று சாதாரண மரணமாக இருந்த வழக்கு சந்தேக மரணமாகி அபர்ணாசியை பிரேத விசாரணைக்கு உடம்பை கொடுத்துட்டு சிங்கானல்லூர் போலீஸுக்கு வழக்கு பதிவு பண்ணுறாங்க. சிங்கானல்லூர் போலீஸு இவளை தமிழரசியை அழைச்சிட்டு போய் காவல்துறையோட கிடுக்குப்பிடி விசாரணையில் தமிழரசி உண்மையை ஒத்துட்ருக்காள். இந்த மாதிரி குழந்தைய விட்டுடுவான்னு சொன்னோன்னே எனக்கு குழந்தை உயிர் முக்கியமாக என்ன நம்மளோட சுகம் முக்கியமான முடிவெடுத்தேன். நான் சுகமாக வாழ தான் இங்கே பிறந்திருக்கணுன்னா குழந்தைய விளையாண்டுட்டு இருந்த குழந்தைய அழுத்து கொண்டு தொண்டையில் அடிச்சு மிதிச்சிருக்கேன் துணியால் போட்டு. குழந்தை வாமிட் எடுத்து அங்கே இறந்துட்டுருக்கு. மூச்சு குழாங்கன்னு முடிஞ்சோன்னே பிடிக்க வேண்டியதானே. குழந்தை ஆல்ரெடி வீட்டிலே இறந்துருச்சு. 108 குழந்தைங்கிறதுட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருப்பாங்க. ஓகே, மற்ற பண்ண ஏற்றிட்டு போயிருக்க மாட்டாங்க. மற்ற வீட்டில் செக் பண்ணிட்டு பணத்தை ஏற்றுறது வேலை கிடையாது. 108க்கு ஏற்றிட்டு போய் விசாரித்தோம்னா அப்புறம் தான் உண்மை வெளியே வருகிறது. வசந்த் குழந்தையோட வந்தால் திருமணம் பண்ணிக்க முடியாது சொன்னதுனால நான் தான் குழந்தைய கொலை பண்ணேன், ஏன்னா நான் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு குழந்தை இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு.
இதில் எனக்கு என்னென்ன ஒரு விஷயம் என்னென்னா, தந்தை ரகுபதி தான் அதில் புகார்தாரராக மாறுறாரு. சரி, இதில் வசந்துக்கு இதில் தொடர்பு இருக்கா, அந்த கொலையை தூண்டி விட்டானா? ஏன்னா இப்போ சுந்தரம் மாட்டான்ல அபிராமி கேஸில், அந்த மாதிரி அவன் எதுவும் வேலை பார்த்தானா, அது ஒரு பக்கம் விசாரணை போயிட்டுருக்கு. 24ஆம் தேதி வியாழக்கிழமை அபிராமிக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. சாகு வரை ஆயுள் தண்டனை. கூட இருந்த அவனுடைய கள்ளக்காதலனுக்கு சாகு வரை ஆயுள் தண்டனை. 25ஆம் தேதி இந்த சம்பவம் கோயம்புத்தூர் நடக்குது. அப்போ என்ன இங்கே லேர்ன் பண்ணாங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? கிட்டத்தட்ட 24ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி என்ன ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு, ஆல்மோஸ்ட் எத்தனை நாள், 24, 25, 26, 27, 4 நாளாக எல்லா செய்தி ஊடகங்களும் இதுதான் போயிட்டுருக்கு. வேறு நியூஸே கிடையாது. நம்மளே கூட நிறையா பேசியிருக்கோம். நானே நிறையா பேசிட்டேன். 24, 25 இந்த கொலையை அரங்கேற்றாங்க, குழந்தைய கொள்கிறாங்க. ஏன்னா முதல்ல திருமணத்தை மீறி ஒரு உறவு நம்ம ஏற்பாடு பண்ணுறவங்குள்ள ப்ராப்பராக டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த குழந்தைய வந்து அவங்க அப்பாட்ட கூட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கலாம் ரகுபதிட்டு. ஏன்னா தகவல் தெரிஞ்சு அவங்க உடனே ஹாஸ்பிட்டல் வர்றான்னா அவங்க குடும்பத்தினோட ஈடுபாடோட தானே இருந்திருக்க முடியும். ஈடுபாடெல்லாம் எக்கேட போகுதுன்னா வந்திருக்க மாட்டாங்க. தகவல் தெரிஞ்சுன்னா அவன் மருத்துவமனைக்கு வந்து அவன் கணவன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் தானே இப்போ தூக்குறாங்க. கணவன் ரகுபதி தகவல் சொல்லணும்னா இது அப்படியே வேறு மாதிரி கூட உழப்பியிருப்பாங்க. அதுபோக பிரேத உடற்கூறாய்வு ரிப்போர்ட் வருது, அட்டாப்சி ரிப்போர்ட். அட்டாப்சி ரிப்போர்ட்டில் கிளியராக கழுத்து நெரிக்கப்பட்டிருக்கிறது. ஆக்சுவலாக இவங்க அப்படி ட்ராமா கட்டி போயிருந்தாலுமே, கணவன் வரலாட்டினாலுமே இவங்க மாற்றவங்க தான். உடற்கூறாய்வு ரிப்போர்ட் வருது இல்லை, அதில் கிளியராக வந்துடும். வெளியில் விளையாடிட்டு இருந்த குழந்தை அப்படியே வாந்தி மயக்கம் போட்டு செத்துருச்சுன்னா அட்டாப்சி பண்ணாமல் எடுத்துகிட்டு வர முடியாது. ஜிஹெச் போயாச்சு, அட்டாப்சி பண்ணால் எடுத்துகிட்டு வர முடியாது. ஏன்னா 108 வரை போயிருக்கு. அட்டாப்சி பண்ணவங்கள கிளியராக தெரிஞ்சிட போகுது. இதெல்லாம் சாதாரண விஷயம். இது நம்ம எத்தனை வாட்டி இதை திருப்பி நம்ம பேசுகிறோம்னா நமக்கு இதில் எதுவுமே இல்லை. மேலும் இந்த மாதிரி குற்றங்களை செய்யாதீங்க. தொட்டில் குழந்தைகள் திட்டம் இருக்குது, உண்டாங்க போடுங்க. குழந்தை இல்லாமல் எவ்வளோ பேர் தவிச்சிட்டு இருக்காங்க. இங்கே 4.5 வயசு குழந்தைன்னா எப்படிங்க கிட்டத்தட்ட 1வது சேர்த்துருப்பாங்க, எல்கேஜி யூகேஜி 1வது போயிருக்கும் அந்த குழந்தை. அப்போ எவ்வளோ பேர் குழந்தை இல்லாமல் இங்கே இருக்காங்க. ஆனால் உங்களோட காம இச்சைக்காக குழந்தைய கொள்வது எப்படி சரி? இந்த அபிராமி என்ன வேணுமோ நியாயம் இருக்கட்டும். இந்த தமிழரசி பக்கம் கணவன் விட்டுட்டு போயிட்டான், நான் ஒரு ஆளாக சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கேன். சிங்கிள் பேரண்ட்டாக உள்ளவங்களாம் குழந்தைய வளர்த்தது இல்லையா? இந்த நீ அவனா ஷோவில் வந்து உட்காடுறாங்க. அப்படி அவங்கள இன்ஜினியராக டாக்டராக ஆக்கியிருக்காங்க. சிங்கிள் பேரண்ட்டு நம்மளோட காம இச்சையை தாண்டி குழந்தைக்காக ஒரு வாழ்க்கை வாழணும்னு இருக்குல்ல, அது இங்கே ரொம்ப முக்கியமானது. அதை இவங்க அது வாழலையேங்கிறது தான் எனக்கு வருத்தமாக இருந்தது. மற்றபடி நீங்கள் என்ன காரணம் ஒன்றும் சொல்லலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம் எதிரடையா, சார் ரகுபதி விட்டுட்டு போயிட்டான்ல, அப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னு. விட்டுட்டு போனால் குழந்தைய கொண்டுருவியா? தூக்கிட்டு போய் அனாதை ஆசிரமத்தில் கொடுங்க, இல்லை எங்கேயே எவ்வளோ அனாதைகள் வளர்க்க எங்களால் முடியலைங்க, அப்படி கொண்டு குழந்தைய ஒப்படைச்சிட்டு போங்க. இப்போ என்ன ஒன்றால் முடியாமல் போயிட்டு வசந்துக்கிட்ட ஏய் குழந்தையோட தான் நான் வருவேன், இம்பில்ட்டு தான் குழந்தை, இஷ்டம்னா போ இல்லைனா போடா அப்படின்ட்டு போயிட்டு இருக்க வேண்டியது தானே. திருமணம் மீறிய உறவுன்னு ஆகிப்போச்சு. அப்போ நேற்று ஒரு டேட்டா ஒன்று பேசணும் தெரியுமா, நீங்கள் இருந்தீங்களான்னு தெரில. திருமணம் மீறிய உறவில் வந்து இந்தியாவிலேயே காஞ்சிபுரம் தான் அதிகம் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. திருமணத்தை தாண்டிய உறவில் நம்ம காஞ்சிபுரம் இருக்குல்ல, அதான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு இந்தியாவிலேயே. என்ன காரணம் சார்? என்ன காரணம், அங்கே உள்ள ஐடி கம்பெனிஸ் நிறையா கம்பெனிஸ் உருவாயிடுச்சு, நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாயிடுச்சு. பெண்களுக்கு தனியாக ஆண்களுக்கு தனியாக வேலை இருக்குது. அவங்க 2 பேரும் லிவிங் டுகெதராக ஏதோ ஒரு இடத்துல வாழ முடியுது. இந்த மாதிரியான சுச்சுவேஷன். நைட் டியூட்டி கனவும் போய்ட்டு நைட் டியூட்டி இந்த பொம்பளைகிட்ட டியூட்டி பார்க்குறது ஒருத்தர் வந்துடுறான். டே டியூட்டி அந்த பொம்பளை வேலைக்கு போய்ட்டுன்னா அந்த இவனுக்கு டே டியூட்டி பார்க்குறது ஒரு பொம்பளை வீட்டுக்கு வந்துடுறா. முடிஞ்சு போச்சு. தட் இஸ் திருமணம் தாண்டிய உறவு. எந்த பிரச்சனையும் வராது. ஒரு டியூட்டி போய் ஒருத்தன் பஞ்ச் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா, எங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டீங்களா, போயிட்டேன், ரொம்ப இவன் பாசமாக வேறு கேட்குற மாதிரி, இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்களா இல்லையா காட்டுங்க, வீடியோ காலில் காமிங்க உங்கள் ஆஃபீஸை பார்த்தது இல்லைன்னா அவன் உள்ளே பஞ்ச் பண்ணி உள்ளே போயிடுவான். எல்லா இடத்துலையும் பயோமெட்ரிக். நம்ம ஆஃபீஸில் உள்ளே வந்துட்டா நான் நினச்சாதான் வெளில போகலாம். அப்போ பஞ்ச் பண்ண ரைட் ஓகே, அந்த மிஷினை பஞ்ச் பண்ணு, அந்த மிஷினில் அவன் பஞ்ச் பண்ணிட்டான். அவன் பொண்டாட்டிங்கிற மிஷினில் பஞ்ச் பண்ணி இன்னொருத்த வந்துடுறான் வீட்டுக்குள்ளே. அதே தான் கடவுளுக்கும் சொல்கிறேன். அவள் போயிட்டாள வேலைக்கு. எவ்வளவோ இன்றைக்கி வந்து பெண்கள் இன்றைக்கி வேலை வாய்ப்புக்கெல்லாம் வெளில போக ஆரம்பிச்சிட்டாங்க. போக்குள்ளே என்ன ஆகுது, அவன் அங்கே போயிட்டா, இவன் ஒருத்தர் வீட்டுக்குள்ள வேண்டியதான் திருமணம் தாண்டிய உறவு. அப்புறம் திருமணம் தாண்டிய உறவு அப்புறம் என்ன இருக்குது, தாண்டது என்ன இருக்குது? படி தாண்டது தான் திருமணத்தை தாண்டது, வேறு என்ன இருக்குது? அது ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு பார்ட் 24 hours ஒரு பார்ட். 24 hours வந்து 200 முறை காம எண்ணங்கள் வந்து போகணும்னு ஒரு சயின்ஸ் சொல்லுது. ஓகே, ஒரு மருத்துவவியல் எல்லாருக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு செகண்ட், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அது வந்துட்டு போகும். பட் அது நிலைக்காதான், அது வந்து ஸ்டடி ஆகாது, ஸ்டேபிள் ஆகாது, போயிட்டே இருக்கும், கடந்து போயிட்டே இருக்கும். இப்படி பழக்கம் எப்பா ஒரு நாள் 200 முறை இது வருதுன்னா அவன் ஸ்கூல் லைஃப் வந்து போகுது, அம்மா அப்பா மூஞ்சி வந்து போகுது, எல்லாமே வந்து தானே போகுது. இப்போ நான் உட்காந்து அப்படியே கற்பனை பண்ணேன் யூகேல இருக்கிற மாதிரி. யூகேலே இருக்கலாம். நம்மளோட என்ன அலைகள், அது பேர் என்ன அலைகள், செல்ஃபோனை விட ஸ்பீடு.
ஏஐயை விட ஸ்பீடு அது எண்ண அலைகள். அந்த எண்ண அலைகளுக்கு வந்து நம்ம இடம் கொடுக்க முடியாது. ஓகே, அந்த எண்ண அலைகளுக்கு நம்ம இடம் கொடுக்க முடியாது. காமம் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது, ஓஷோ சொன்னது. ஆனால் அதிலே நின்று விடாதீர்கள், உங்கள் வாழ்க்கையை நின்று விடுன்னு இருக்காரு. செக்ஸு முக்கியம் தான்டா, யாரும் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் அதிலே நம்ம பிரேக் ஆகிடக்கூடாது. நம்ம இங்கே பிறந்திருக்கிறது ஒரு பெரிய வாஸ்டான லைஃப் ஸ்டைலுக்கு. எனக்கு இதில் என்ன வருத்தம்னா, பெரிய லெவலில் படித்தவங்களும் அந்த குழந்தைங்க மேலே டிசிஷன் எடுக்கிறது அபிராமி டிசிஷன் எடுக்கிறாங்க. இன்னும் அபிராமி டிசிஷன் தனியாகவே வைக்கணும் அதுக்கு பேர். இதுக்கு இந்த நேம் வந்து இந்த கள்ளக்காதலுக்காக குழந்தைகளை கொள்வது, கணவனை கொள்வது அபிராமி டிசிஷன். படித்தவங்களும் இந்த வேலையை செய்கிறாங்க, படிக்காதவங்களும் இந்த வேலையை செய்கிறாங்க, பெரிய ஹையர் அஃபீஷியல் போஸ்டிங்கில் உள்ளவங்களும் இந்த வேலையை செய்கிறாங்க, பிலோ லெவல் ஆஃப் ஒர்க்கில் உள்ளவங்களும் இந்த வேலையை செய்கிறாங்க. அப்போ என்ன புரிதல் இருக்கீங்க? நீங்கள் என்ன டீச் ஆகிருக்கீங்க? அந்த விஷயத்தில் என்ன கற்றுருக்கீங்க? ஒன்றுமே இல்லை. தமிழரசி வேலைக்கு போகணும், இல்லை வேலைக்கு போய் நீ பாட்டுக்கு வாழ்க்கை இருந்துட்டு அப்படியே ஓட்ட வேண்டியதா, இல்லை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வசந்த கல்யாணம் பண்ணி, இல்லை அவன் இல்லைன்னா வேறு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போ, குழந்தைய கூட ஆர்பனேஜ் எழுத்துற விடு. எத்தனையோ அரசாங்க பள்ளியோட தம்பி காலை சாப்பாடு கொடுக்குது, மதிய சாப்பாடு கொடுக்குது. நம்ம படித்தப்போ அந்த ஆக்சஸ் இல்லை, மதிய சாப்பாடு தான் இருக்குது, காலை சாப்பாடு இல்லை. காலை சாப்பாடு மதிய சாப்பாடு கொடுத்துருது. நைட்டு வந்தால் ஒரு வேளை சாப்பாடு நம்ம சாப்பிட்றதுல ஒரு டம்ளர் அரிசி கூட போட்டால் அந்த குழந்தை சாப்பிட்றாதா? சொல்லு, நீயே சொல்லு, யதார்த்தமாக சொல்லுங்கள். கண்டிப்பாக. வேறு என்ன செய்ய போகிற நீ? இந்த குழந்தைக்கு ட்ரெஸ்ஸு கவர்மெண்ட் ஸ்கூலில் கொடுக்குறாங்க, ஷூஸ் கொடுக்குறாங்க, சைக்கிள் கொடுக்குறாங்க, பஸ் பாஸ் கொடுக்குறாங்க, வேறு என்ன வேணும்? மேல் படிப்புக்கு பணம் கொடுக்குறாங்க, 12th முடிச்சிட்டிங்கன்னா மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இவ்வளோ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது. இங்கே ஒரு கேஸ் தம்பி, இதெல்லாம் இன்னும் இந்த நான் வந்து கிட்டத்தட்ட இந்த துறையில் வந்து என் காதில் வந்து ரொம்ப வேண்டாமல் கேட்குற விஷயங்கள் இதுதான். ஒரு கூலிப்படக்காரன் கொலை செய்கிறான்னு கூட அவன் ஒரு நியாயம் சொல்கிறான் தம்பி. ஆமாம், காசு வாங்கிட்டே வெட்டினேன் சார், அவ்வளோதான். அது லிட்ரலி தப்பு. பட் மாறலே அவன் லாஜிக் சொல்கிறாரு. பணம் வாங்கிட்டேன் வெட்டினேன், அவ்வளோதான். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையிட்ட ஆடு மாடு கோழியெல்லாம் அறுத்து சாப்பிட்றது இல்லையான்னு சொல்கிறான்ல ரேணிகுண்டாவில். அதை பார்த்தா ரைட்டாக தெரியும் அவன் சொல்கிறது. எல்லாமே உயிர் தானே. பட் ஆனால் உணவுக்காக வெட்டுறது வேறு, ஒரு மனிதனை வெட்டுறதுங்கிறது வேறு, ரெண்டு வேறு. படத்தில் மிக்சிங் டயலாக் போட்டு விட்டுறாங்க. இவன் வந்து பண்ணிட்டு இருந்திருக்கான் கள்ளக்காதலியை. அது கள்ளக்காதலியோட மூத்தாரத்து குழந்தை. ஓகே, 2 வயசு குழந்தை தம்பி, 2 வயது குழந்தை. இவன் அவரான் கத்திரி எடுத்துருக்கு, பக்கத்தில் பாலுக்காக கத்திருக்கோம். 2 காலை பிடிச்சி ஒரே அடி சோத்தில் அடித்து மண்டை சிதறி செத்து போச்சு தம்பி குழந்தை. சென்னையிலேயே பாடி பெல்ட்டுக்குள்ளே, பாடி அம்பத்தூர் இந்த பிளாக்குள்ளே சொல்கிறேன், செத்து போச்சு. அப்போ எந்த அளவுக்கு அந்த காம வெறி. குழந்தை தானே, இந்த பால் கொடுத்துட்டு வரட்டும். இதில் என்ன கூத்துன்னா, இந்த மேலையும் நான் தனியாக ஜெயிலில் பார்க்குறேன், அவனையும் பார்க்குறேன், அந்த அயோக்கியனையும் பார்க்குறேன், அந்த பிள்ளைய பெற்றவளையும் பார்க்குறேன். ஐயோ எங்கள் அம்முழுவை எப்படியாவது வெளியே எடுத்துருங்கன்னு இவன் சொல்கிறான். அவன் சொல்கிறான் எங்கள் அம்முழுவை எப்படியாவது நீங்கள் எடுத்துருங்க சார், வெளியே எடுத்துருங்கன்னு. நான் 2 பேரையும் கேட்டேன் தம்பி அந்த கதையை. ஓகே, இந்த அம்முழு பேபி கதையை. குழந்தை அதை விடுங்க சார், அதை விடுங்க சார். தப்ப உணரவே இல்லை. இல்லை, நிச்சயமாக இல்லை. கொலை குற்றவாளி கூட நான் சந்திச்சிருக்கேன் தம்பி. அதில் என்கிட்ட ஒருத்தர் சொன்னான், அவன் ஒரு வேதனை உள்ள சொன்னான், அது கூட அதில் சொல்ல வேண்டாம். அந்த புத்தகத்தை எல்லாம் படித்ததான், இதெல்லாம் செஞ்சிடக்கூடாது, கோபத்தில் செஞ்சிட்டேன். எனக்கு அவனை ரொம்ப மனிதனாக பார்த்தேன். அவன் மதப்படி அவன் பைபிளை சொன்னான். ஓகே, நான் செஞ்சிருக்கக்கூடாது, செஞ்சிட்டேன், தெரியல செஞ்சிட்டேன். ஆனால் எனக்கு அவன் கடவுளாக தெரிஞ்சான். அன்னைக்கு அவன் கடவுளை ஆயிட்டான். அவன் தப்பை ரியலைஸ் பண்ணுறான்ல. ஆனால் அந்த கள்ளக்காதலில் தப்பை யாருமே ரியலைஸ் பண்ணுறதே இல்லை, தெரிஞ்சுதான் பண்ணுறாங்க. அந்த வெறி, அது மேலே உள்ள மோகம் எவ்வளோ நாள் நிற்கும்? எத்தனையோ வாய்ப்புகள், எத்தனையோ பேருக்கு, எல்லாருக்கும் இங்கே வாய்ப்புகள் அமையும் தம்பி. கள்ளக்காதல் சான்சஸ் இல்லாதவங்க எல்லாருக்கும் எல்லாம் அமையும். ஆனால் ஒரு வரையறை. சரி, ரைட், இதில் போய் இப்போ என்ன ஆக போகுது? ஒரு 4-5 மினிட்ஸ்க்காக நம்ம எதை தியாகம் பண்ணுறது? என்டையர் வேலையை கட்டுறோம். ஒரு நாள் நீ ஒரு கள்ளக்காதலியை மீட் பண்ணணுன்னா டெய்லியெல்லாம் போயிட முடியாது. கள்ளக்காதலிகிட்ட உங்களுடைய ஒரு 2 மாதம் ப்ராஜெக்ட் உனக்கு மாறும் எல்லாமே. இப்போ நிறைய வாய்ப்புகள் ஆகிப்போச்சு தம்பி. ஃபோனு, செல்ஃபோனு, மெசேஜு, அதான் வீடியோ கால் பண்ணி கம்பெனிக்குள்ளே போனதை ஊர்ஜிதப்படுத்திலாம் கள்ளக்காதல் நடக்க ஆரம்பிச்சிட்டு. ஃப்ரெண்ட் ஆப்பு அதெல்லாம் எல்லாம் ஃப்ரெண்ட் ஆப், அவன் ஆப்பு ஃப்ரெண்டில் தானே இருக்குது. எல்லாமே இப்போ நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் முன்னொரு காலத்தில் அப்படி இல்லை. இப்போ இது ரொம்ப நார்மலைஸ் ஆகுதுங்கிறது தான் என்னோடய கருத்து. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், சட்டங்கள் கடுமையாக இருக்கிறது. அபிராமி 8 ஆண்டுகள் பிணையே கிடையாது. சொச்ச காலம் பூரா முழுவதும் ஜெயிலே தான் கழிக்கணும். எந்த விதமான உனக்கு இதுக்கு ஆசா பாசங்களுக்கு இடம் இல்லை. டேஸ்ட்டாக பிரியாணி சாப்பிட்டு இல்லை, அதெல்லாம் அங்கே இருக்காது. தவறு செய்கிற முன்னாடி கொஞ்சம் நிதானிங்க, தப்பு செய்யாதீங்க, குழந்தைய கொடுங்க.
இல்லை உண்மையிலே இதை வெளிப்படையாக இந்த மெட்ராஸ் டவுன் போஸ்ட் மூலியமாக சொல்கிறேன், யாரேனும் உங்கள் திருமணம் தாண்டிய உறவுல எதுலேயோ ஒன்றில் அந்த குழந்தைய வளர்க்க முடியலன்னா டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்குது, இதுபோக கூகுளில் என் நம்பர் இருக்குது, என் ஆஃபீஸ் நம்பர் காண்டாக்ட் பண்ணுவாங்க, கட்டாயமாக ஃபோன் அடிங்க. அந்த குழந்தைங்களை எப்படி அரசாங்கத்திலேயோ இல்லை தனியார்கிட்டையோ சேர்க்குறவங்கள்ட்ட கட்டாயமாக நாங்கள் சேர்க்குறோம். இது ஒரு சேவையாகவே செய்கிறோம். கொலை செய்து விடாதீர்கள். நன்றி.